ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் 4 மணிக்கு என்னோட லைவ் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? நம்ம தீபாவளி முடிகிற வரைக்கும் நோ லைவ், ஓகேங்களா? எல்லாரும் உங்கள் ஃபேமிலி கூட வெக்கேஷன் அழகாக என்ஜாய் பண்ணுங்கள், ஃபங்க்ஷன் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேவையில்லாமல் ஒருத்தர் லைவில் போய் உட்காந்துட்டு என்ன நடந்திருக்கும், இப்படி நடந்திருக்குமா, அப்படி நடந்திருக்குமா, என்ன ஆச்சு மேடம், அவங்கள விட்டுறாதீங்க சார், இவங்கள விட்டுறாதீங்க, இப்படிலாம் சொல்லி நீங்கள் அந்த சமூக சேவை பண்ணுறதெல்லாம் ஓரம் வச்சுட்டு உங்கள் ஃபேமிலி கூட இந்த தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, 3 days இருக்கா? நிறைய பேர் நேற்றே கிளம்பியிருப்பீங்க. சவுத் சைட் போகிறவங்களாம் ஃப்ரைடே இருக்குது, சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் உங்களுக்கு லீவ் இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலி கூட. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு இது, தீபாவளிக்கு கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ரொம்ப பெரிய பெரிய கிராக்கர்ஸ்லாம் வாங்கி பெட்ஸ் இருக்குன்னா வீட்டில் வச்சு ரொம்ப நாய்ஸ் தர கிராக்கர்ஸை வந்து வெடிக்காதீங்க. ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான். என்ன ஒரு ஈவன் ஒரு சின்ன பறவை இருந்தால் கூட சரி, அதுங்களும் பயப்படும். ஸோ ரொம்ப பாதுகாப்பாக பாருங்கள். அப்படி ஒரு வேளை நீங்கள் வாங்கி வெடிக்கல, அக்கம் பக்கத்தில் இருக்குன்னா அந்த பெட்ஸுங்களை ஒரு ப்ராப்பரான இடத்துல கொண்டு போய் வைங்க. அதே மாதிரி குழந்தைங்க கிராக்கர்ஸ் வெடிக்கிறாங்கன்னா மறக்காமல் காலில் செப்பல் போட்டு விடுங்க. ஏன்னா அந்த சின்ன சின்ன அந்த தீப்பொறிகள் கீழே கடந்தால் பிள்ளைங்க காலில் பட்டு ஃபயர் பர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. சேஃபான ஒரு தீபாவளி கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க. எதுக்குமே யாரும் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. என்ன நடந்தாலும் நன்மைக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. நெகட்டிவாக இது இல்லை அது இல்லை, அவன் நல்லா தீபாவளி கொண்டாடுறான், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு யோசிக்காதீங்க. என்ன இருக்கோ, கடவுள் நமக்கு உயிர் கொடுத்துருக்காரு இல்லையா, அது இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதை மறந்துடாதீங்க, ஓகேங்களா? எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் 21st ஆர் 22nd லைவில் சந்திப்போம். அதுவரை டேக் கேர், லவ் யூ. எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். ஓகே.